மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவருடைய சேனாதிபதியாக ஏறக்குறைய ஒரு 32 ஆண்டு கால பயணத்தில் ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகள் அந்த பொறுப்பில் நான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு சாதாரணமாக சொல்லக்கூடிய மனிதர் அல்ல. லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செய்த ராஜபக்சேவுடைய வருகையை கண்டித்து எல்லோரும் மரபு வழியில் போராட்டம் நடத்திய போது, கரும்புலி போல் நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்று திருப்பதி திருமலைக்கு எங்களை அனுப்பினார். ஒரு 23 பேர், பல பேர் சென்றார்கள். என்னுடைய தலைமையில் ஒரு 23 பேர் சென்றோம். அதில் சுப்பிரபாதம் தரிசனம் முடித்துவிட்டு டிசம்பர் 10ஆம் தேதி அதிகாலையில் அந்த கார்த்திகை மாதத்தில் அந்த பனி பொழிகின்ற வேளையில் அவர் வருகின்ற போது அவருடைய வாகனத்தை அந்த அணிவகுப்பை மறித்து கருப்பு கொடி காட்டி கடுமையான தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டோம். ஆனால் அந்த நோக்கம் வெற்றி பெறுகின்ற விதத்தில் அவருக்கு முகத்துக்கு எதிராக நாங்கள் கருப்பு கொடி காட்டினோம். அதே போன்றுதான் சிங்கள இராணுவ வீரர்களுக்கு இந்திய விமானப்படை தளத்தில் தாம்பரத்தில் பயிற்சி அளிக்கிறார்கள் என்கின்ற போது அவர்கள் வெளியேற்ற வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் 1 மணி நேரத்தில் 500 பேரை திரட்டி தாம்பரம் விமானப்படையை முற்றுகையிட்டோம். அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதே போன்று பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் சிங்கள இராணுவ பொறியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப் போகிறார்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் வருவதற்கு முன்பாக நாங்கள் அது உள்ளே சென்று உள்ளமர்ந்து போராட்டம் நடத்தி அவர் உள்ளே வராமலேயே தடுத்து நிறுத்தினோம். அதே போன்று முல்லைப்பெரியாறுக்காக அந்த 5 மாவட்ட மக்களுடைய கவலைகளை போக்குவதற்காக தலைவர் வைகோ அவர்கள் நெடிய போராட்டம் மக்கள் மன்றத்தில் நீதிமன்றங்களில் போராட்டம் நடத்தினார்.